exercise 1.6 ல third question பாருங்க. augmented matrix A, B first எழுதிக்கலாம். so number சொல்லுங்கடா. 2 3 5 9 7 3 minus 5 8 2 3 lambda mu 2 3 lambda mu சரியா? so first நம்ம டார்கெட் எதுவா இருக்கணும்? இந்த ரெண்டு நம்பர்ஸ் zeros ஆகணும். so R3 ல இருந்து R1 சப்ட்ராக்ட் பண்ணா இந்த இடம் 0 ஆயிடும். ஓகேவா? பட் இது வந்து ஒரு ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். அப்ப என்ன பண்ணலாம்னா இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 14 கிடைக்கும், இத 7 ஆல மல்டிப்ளை பண்ணா 14 கிடைக்கும். ஒண்ணோட ஒண்ணு சப்ட்ராக்ட் பண்ணா ரிசல்ட் 0 ஆயிடும். சரியா? so என்ன பண்றோம்? first step we have to change R3 minus R1. R3 ல இருந்து R1 மைனஸ் பண்றோம். சோ சொல்லுங்கடா, டைரக்டாவே இது சிம்பிள் நம்பர்ஸ் தானே. 2 minus 2 0, 3 minus 3 0, lambda minus 5 lambda minus 5 தான், mu minus 9 mu minus 9 தான். சரியா? சோ டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு, இந்த இடம் நமக்கு 0 கிடைச்சாச்சு. of course இதுவும் சேர்ந்து கிடைச்சிருச்சு. அப்படின்னா நமக்கு பெரிய வர்க் கிடையாது, இந்த இடம் ஒரே ஸ்டெப்ல நமக்கு முடிய போகுது. சரியா? அடுத்தது இந்த நம்பரை 2 ஆல ரோ 2 சேஞ்ச் பண்ண போறோம். 7 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சோ 2R2 மைனஸ், ஏன்னா சேம் சைன்ஸ் இருந்ததுன்னா ஆப்போசிட் சைனை மாத்தணும். மைனஸ் 7R1. ரோ 1 7 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க 14 ஆயிடும், இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் 14 ஆயிடும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 0 கிடைக்கும். சரியா? மற்ற நம்பர்ஸ் எதுவும் அந்த சமயத்துல பார்க்க கூடாது. சோ நம்பர்ஸ் பாருங்க, என்ன கிடைக்குது? 14. செகண்ட் ரோவை 2 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. 7 2s are 14, 3 2s are 6, minus 10, 8 2s are 16. ஃபர்ஸ்ட் ரோவை 7 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. 7 2s are 14, 7 ஆல 7 3s are 21, 7 5s are 35, 7 9s are 63. சோ சேம் சைன்ஸ் இருக்கறனால நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்துலயும் சைன் சேஞ்ச் பண்றோம். மைனஸ் 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 0, minus 15. same sign means we have to add and use a greater number sign. minus 45. அடுத்து subtract பண்றீங்க. 63 ல 16, 13, 5, 47. so minus 47. சரியா? so இந்த நம்பர்ஸ் செகண்ட் ரோல பிளேஸ் பண்ணிக்கிறோம். so 0, minus 15, minus 45, minus 47. first row being as it is. first row என்னது? 2 3 5 9. சோ நமக்கு தேவையான இந்த இடம் 0 ஆயிடுச்சா? இந்த இடம் 0 கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்கணும்னா இந்த ரெண்டு நம்பர்ஸை பார்க்கணும். இது ரெண்டை மட்டும் தான் பார்க்கணும். இந்த கேசஸ் எல்லாம் நம்ம இப்ப ஸ்டடி பண்ண போறோம். சரியா? இப்ப சொல்லுங்க, நோ சொல்யூஷன்னா வாட் இஸ் தி கண்டிஷன்? நோ சொல்யூஷன்னா வாட் இஸ் தி கண்டிஷன்? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் நோ சொல்யூஷன்? அதாவது சிஸ்டம் இஸ் inconsistent and it has no solution னு பார்க்கறோமா? inconsistent no solution னா எப்ப inconsistent னு சொல்றோம்டா? சொல்லுங்க. p of x வந்து p of a b வந்துட்டு 3 இருந்துச்சுனா அப்படினா என்ன அர்த்தம்னா rank of the matrix A is not equal to rank of the matrix A, B னா அது என்னது? inconsistent அர்த்தம். good. சரியா? சோ என்ன பண்றோம்? இதுக்கு previous sumல நம்ம அத தான் பார்த்தோம். அதே மாடல் தான் நம்ம பார்த்தோம். சரியா? சோ இந்த ரெண்டு ரேங்கும் ஈக்குவலா இருக்க கூடாது. அப்படினா லாம்டாவை 5 எடுத்துக்கிட்டா இந்த இடம் 0 ஆயிடும். மியூவை நாட் ஈக்குவல் டு 9 எடுத்துக்கிட்டா வேற ஏதாவது நம்பர் கிடைக்கும். ஆமா தானே? இப்ப லாம்டா ஈக்குவல் டு 5 போடுறீங்கடா. லாம்டா ஈக்குவல் டு 5 னா இந்த இடம் என்ன ஆயிடும்? 0. மியூ நாட் ஈக்குவல் டு 9 அப்படினா 9 தவிர வேற ஏதாவது நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 10. 10 minus 9 னா 1. அப்ப rank of the matrix A வும் rank of the matrix A, B யும் not equal இல்ல. சரியா? so first case prove பண்றதுக்கு lambda equal to 5, mu not equal to 9. சரியா? அப்படி இருந்ததுன்னா the system is inconsistent and it has no solution.
சரியா? அடுத்த கேஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கேஸ் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா a unique solution. யூனிக் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னா rank of the matrix A வும் rank of the matrix A, B இந்த complete matrixம் நமக்கு equal to 3 வரணும். சரியா? அப்ப lambda not equal to 5, mu not equal to 9. சரியா? So lambda not equal to 5, mu not equal to 9. Therefore the system is consistent and it has unique solution. Next case next case another an infinite number of solution. What is the condition for infinite t? Infinite many number of solution. ரெண்டுமே 2 1 அந்த மாதிரி ரெண்டுமே 3 தவிர ஒன்னு 2 இருக்கலாம் இல்லனா 1 இருக்கலாம். rank of the matrix A, rank of the matrix A, B maybe 2 or 1. 3 இருக்க கூடாது. அப்ப many solution கிடைக்கும். சோ அதுக்கு அப்படினா இந்த ரெண்டு இடமும் 0 ஆகணும். கரெக்ட்டா? 3 இருக்க கூடாது அப்படினா இந்த third rowல நம்பர்ஸ் இருக்க கூடாது. 0வா இருக்கணும். அப்படினா lambda equal to 5 and mu is equal to 9. That's all. புரியுதா கண்ணே? So lambda equal to 5 and mu equal to 9 means the system is consistent and it has many solutions. புரிஞ்சுதா? So question ஏதாவது டவுட் இருக்கா? நோட்